அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு எம்பிபிஎஸ் முக்கியமான ஒரு அப்டேட்டு. அர்ஜென்ட் நோட்டீஸும் கூட எம்சிசியில் எகெயின் டிலே ஆக போகுது அப்படின்றத ஒரு நோட்டீஸ். பட் நமக்கு எதுவுமே ஷெடியூல் தெரியல. பட் எக்ஸாக்டாக டேட் ஆஃப் த ஈவெண்ட்ஸும் கொடுக்கல. பட் எம்சிசியோட மூமெண்ட்ஸு அவங்களுடைய அடுத்தடுத்து என்ன காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அதை பொறுத்து நாம் ஒரு குறிப்பிட்ட தேதி காலகட்டங்களில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான். மேபி டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா நமக்கு எதாவது பயனுள்ளதாக இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து புதியதாக இது வரைக்கும் வராத மாணவர்கள் வரதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கே தவிர, நாமளும் ஆல்ரெடி 2-3 நாட்கள் நிறைய யோசிச்சு நம்ம மண்டையெல்லாம் ரொம்ப கசக்கி அந்த சாய்ஸஸ்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். ஒன்று லாக் பண்ண சொல்லிட்டா ரிசல்ட் கொடுத்துடணும் அப்படின்றத மாதிரி தான் நம்ம உட்காந்துருக்குறோம். பட் ஆனால் அதுதான் நடக்க மாட்டேன்றது. வரிசை போல் அடுத்தடுத்து எக்ஸ்டெண்டட் இப்போ ரவுண்டு 2 உடைய ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் எப்படி நடக்க போகுது, எவ்வளோ நாள் வரைக்கும் போக போகுது அப்படின்றத பற்றி ஒரு தோராயமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 1, எகெயின் ஆஸ் பர் த ஷெடியூல் ரவுண்ட் 2 9ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற தருணத்தில் இப்போ எகெயின் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை ரீஓப்பன் பண்ணி விட்டாங்க. சரிங்களா? நார்மலாக ஆஸ் பர் த சாஃப்ட்வேர் ப்ரோட்டோக்கால் அந்த டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகிடும். இப்போ நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை இப்போதைக்கு அஸ் ஆஃப் நவ் நான் ரெக்கார்ட் பண்ணுறது இப்போது 7:30 ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது எகெயின் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இந்த தேதிக்கான ஷெடியூல் மேபி வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். எகெயின் இந்த பிடபிள்யூடி இது என்ன பர்பஸ்க்கு பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் பிடபிள்யூடி போர்ட்டல் எகெயின் வில் பி அவைலபிள் அப் டு டிசேபிலிட்டி சென்டர் இந்த டேட் ஆஃப் 5 PM அப் டு 12. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு 10. ஸோ வெள்ளிக்கிழமை வரைக்கும் கண்டிப்பாக லாக்கிங் ப்ராசஸ் கிடையாது. சரிங்களா? அப்போ என்ஆர்ஐ லிஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கிறது வெள்ளிக்கிழமை தான் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அப்போ வெள்ளிக்கிழமை கொடுத்தாங்கன்னா என்னைக்கு லிஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணுறாங்களோ அன்னையிலேருந்து மினிமம் 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் டைம் கொடுக்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை அவங்க லாக் பண்ண சொல்லலாம். வந்து திங்கக்கிழமை ஒரு நாள் எடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் கொடுக்கலாமோ அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங். ஸோ இங்கே நடக்கிறத நம்ம சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ பிடபிள்யூடைய போர்ட்டல் எகெயின் ரீஓப்பன் அப் டு 12. அது இல்லாமல் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு அவங்க தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சதுனால இது நமக்கு தெரிய வருது. சரிங்களா? அது இல்லாமல் நமக்கு தெரிஞ்சது அடுத்து ரிசல்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டட் அரௌண்ட் 15th of September அந்த ரேஞ்சில் வரலாமோ அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, ஈவன் செகண்ட் ரவுண்டில் கூட சில கல்லூரிகள் வந்ததுலாம் கூட நமக்கு யாருக்கும் தெரியாது. பட் இப்போ நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு. திரும்ப இது இல்லாமல் இன்னொரு காலேஜ் எதிர்பார்க்குறோம். பட் பெஸ்ட்டாக ஒரு காலேஜ் வந்துடும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் நோட்டீஸ். பட் டேட்டு கரெக்டாக சொல்ல முடியல. பட் ஃபர்தராக எக்ஸ்டெண்டட் அப் டு ஒரு 2 days. இதை பற்றி நீங்கள் நினைக்காம அடுத்த ரெகுலர் ஒர்க் ஆக்டிவிட்டிஸ் பாருங்கள். எகெயின் நம்ம டிஎன் மெடிக்கல் ரிலேட்டடான அதே மாதிரி நிறைய மார்க் ரிலேட்டடான அப்டேட்லாம் கொடுக்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்களில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.